சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் நடுவழியில் அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் பயணிகள் அவதிக்கு உள்ளாகினர். தேவக்கோட்டையிலிருந்து கோவிந்தமங்கலம் நோக்கி அரசு பேருந்து ஒன்று நேற்று மாலை வந்து கொண்டிருந்தது. அந்த பேருந்தில் ஏராளமான பெண்கள் பயணம் மேற்கொண்டனர். தேவக்கோட்டையிலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்தில் அரசு பேருந்து பழுதாகி நின்றது. இதனால் மாலை நேரத்தில் வேலை முடிந்து வீடு திரும்பிய தொழிலாளர்கள் மிகவும் அவதிப்பட்டனர். கரூரில் ஜெராக்ஸ் கடையில் போலி பான் கார்டு, போலி ஆதார் கார்டு தயாரித்து கொடுத்த பெண் உட்பட 6 பேரை பயங்கரவாத எதிர்ப்பு படை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து சுமார் 130 பான் கார்டுகள், 69 சேர்க்கை படிவங்கள், மடிக்கணினி மற்றும் 6 செல்போன்கள் மற்றும் பான் கார்டுகளை தயாரிக்க பயன்படுத்தப்படக்கூடிய உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மின்னொளியில் ஜொலிக்கக்கூடிய பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தின் கழுகு பார்வை காட்சிகளே இவை. திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட பஞ்சப்பூரில் 40 ஏக்கர் பரப்பளவில் நவீன வசதிகளுடன் மிக பிரம்மாண்டமாக ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் கட்டப்பட்டுள்ளது. தரைத்தளம், முதல் தளம் என்று 2 அடுக்குகளை கொண்டு அந்த பேருந்து நிலையத்தில் 401 பேருந்துகளை நிறுத்தக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை திறந்து வைக்க உள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி 2 லட்சம் ரூபாய் பணம் மோசடி செய்ததாக பாஜக பொருளாதார பிரிவு மாநில செயலாளர் மீது கூலி தொழிலாளி புகார் அளித்துள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு லிங்கம்பட்டியை சேர்ந்த மதியழகனிடம் பாஸ்போர்ட் மற்றும் பணத்தை பெற்றுக்கொண்ட மதுரை மேலூரில் டிராவல்ஸ் நடத்தி வந்த பாஜக பிரமுகர் பாலன் பணம் பெற்றுக்கொண்ட பின் தலைமறைவானார். இந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு 2வது மனைவியை கொலை செய்ததாக பாலன் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனிடையே பாலனிடமிருந்து தனது பணத்தையும் பாஸ்போர்ட்டையும் பெற்றுத்தரும்படி மதியழகன் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். வேலூரில் வரதட்சணை கொடுமையால் பெண் காவல் அதிகாரியின் மகள் தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உதயத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் ஜெயந்தியின் மகள் பேபி ஹாமினியை சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பிரியகுமாரியின் மகன் ரோஹித்துக்கு திருமணம் செய்து வைத்தனர். தம்பதிக்குள் தகராறு ஏற்பட்ட நிலையில் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தனது தாய் வீட்டுக்கு சென்ற பேபி ஹாமினி யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். திருமணமாகி 11 மாதங்களே ஆன நிலையில் பெண் இறந்ததால் ஆர்டிஓ விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. கோத்தகிரி அருகே உள்ள உயிலெட்டு நீர்வீழ்ச்சியில் மழை காரணமாக நீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. அந்த வழியாக வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு இது விருந்தாக அமைந்துள்ளது. சுற்றுலா பயணிகள் எழில்மிகு இயற்கையை கண்டு ரசித்து வருகின்றனர். வேலூர் மாவட்டத்தில் அரசு பேருந்தில் மேற்கூரையின் ஓட்டை வழியாக கொட்டிய மழை நீரில் நனைந்தபடி பயணிகள் பயணித்த சம்பவம் நிகழ்ந்தது. காட்பாடி முதல் பாகாயம் வரை இயக்கப்பட்ட அரசு பேருந்தில் கனமழை பெய்தபோது மேற்கூரையில் இருந்து மழைநீர் ஒழுகியது. இதனால் பயணிகள் அமரவும் முடியாமல், நிற்கவும் முடியாமல் நனைந்தபடி பயணித்தனர். ஈரோடு மாவட்டம் டிஎன் பாளையம் வனச்சரகத்திற்குட்பட்ட பகுதியில் வீட்டின் அருகே பதுங்கியிருந்த 10 அடி நீளம் கொண்ட மலைப்பாம்பு பாதுகாப்பாக பிடிக்கப்பட்டது. பங்களாபுதூர் அண்ணாநகர் பகுதியில் உள்ள ரெங்கசாமி என்பவரின் வீட்டின் அருகே பாம்பு இருந்ததை பார்த்த மக்கள் தீயணைப்புத் துறைக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து அங்கு வந்த தீயணைப்பு மற்றும் வனத்துறையினர் பாம்பை பாதுகாப்பாக பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை பகுதியில் தனியார் கல்லூரி பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி இருசக்கர வாகனத்தில் சென்ற மூதாட்டி உயிரிழந்த காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. பிரேமாவதி என்ற 63 வயது மூதாட்டி தனது கணவருடன் இருசக்கர வாகனத்தில் ரப்பர் தோட்டத்தில் பால் எடுக்கச் சென்றார். இவர்கள் குஞ்சாலுவிளை பகுதியில் சென்றபோது பின்னால் வந்த கல்லூரி பேருந்து உரசியதால் நிலை தடுமாறி கீழே விழுந்தனர். அப்போது பேருந்தின் பின் சக்கரத்தில் சிக்கி பிரேமாவதி உயிரிழந்தார். மயிலாடுதுறை அருகே தத்தங்குடி ஸ்ரீ மங்கள மகாமாரியம்மன் ஆலயத்தில் 12ஆம் ஆண்டு பால்குடம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் தத்தங்குடி விநாயகர் ஆலயத்திலிருந்து பால்குடம், காவடி மற்றும் அலகு காவடி எடுத்து மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் ஊர்வலமாக கோயிலை வந்தடைந்தனர். அதன்பின் மங்கள மகாமாரியம்மனுக்கு பாலாபிஷேகம், சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது.
புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி கருப்பர் கோயில் திருவிழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு இஸ்லாமியர் சார்பில் பிரியாணி வழங்கப்பட்டது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கருப்பர் கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாத திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு திருவிழா கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு காப்பு கட்டுதலுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு கடந்த ஒரு வாரமாக நீர்மோர் வழங்கி வந்த இஸ்லாமியர் ஒருவர் தற்போது சைவ பிரியாணி வழங்கியுள்ளார். தேனி மாவட்டம் உத்தம்பாளையத்தில் உடலில் காயங்களுடன் கிடந்த 40 வயது மதிக்கத்தக்க நபரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கல்லறை தோட்டத்திற்கு அருகே உடலில் காயங்களுடன் விண்ணரசன் என்பவர் இறந்து கிடந்தார். தகவல் அறிந்து வந்து உடலை மீட்ட காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் விண்ணரசனின் மரணத்திற்கு நீதி கேட்டு அவரது குடும்பத்தினரும் உறவினர்களும் உத்தம்பாளையம் புறவழிச்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் திண்டுக்கல் குமுளி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே ஒரே இருசக்கர வாகனத்தில் 4 பேர் பயணித்த போது ஏற்பட்ட விபத்தில் பெற்றோர் கண்முன்னே 10 வயது மகள் பரிதாபமாக உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த சண்முகம் மகாலட்சுமி தம்பதி தங்களின் 10 வயது மகள் பிரீமிதா 8 வயது மகள் தன்சிகா ஆகியோருடன் இருசக்கர வாகனத்தில் வெலூரில் இருந்து ராந்தம் பகுதிக்கு சென்றனர். கலவை கூட்ரோடு பகுதியில் வந்தபோது 3 பேருடன் வந்த இருசக்கர வாகனம் இவர்களின் மீது மோதியது. இதில் 7 பேரும் காயமடைந்த நிலையில் அக்கம்பக்கத்தினர் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் தலையில் பலத்த காயமடைந்த 10 வயது சிறுமி பிரமிதா மட்டும் உயிரிழந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் அரசு பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 25க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். ஓசூரில் இருந்து வேலூர் நோக்கி வந்த அரசு பேருந்து வெங்கிலை பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை நடுவே உள்ள மின்கம்பத்தின் மீது மோதி பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் ஓட்டுநர் கோவிந்தசாமி உட்பட 25க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஹாலிவுட் நடிகை ஜெனிஃபர் ஆனிஸ்டனின் வீட்டு கேட்டின் மீது காரை மோதிய நபர் கைது செய்யப்பட்டார். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் பகுதியில் ஜெனிஃபர் ஆனிஸ்டனின் வீடு அமைந்துள்ளது. அந்த வழியாக சென்ற கார் ஜெனிஃபர் ஆனிஸ்டனின் வீட்டு முன்கேட்டில் மோதியது. அங்கிருந்த தனியார் பாதுகாவலர் காரை ஓட்டி வந்தவரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தார். அவரை கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாரூரில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டியில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் இயங்கும் விளையாட்டு விடுதிக்கு மாணவர்களை தேர்வு செய்வதற்காக இந்த போட்டி நடந்தது. 7, 9, 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கைப்பந்து, கால்பந்து, தடகளம், கபடி, கூடைப்பந்து, ஹாக்கி, கிரிக்கெட் போட்டிகள் நடத்தப்பட்டன. மாவட்ட விளையாட்டு அலுவலர் ராஜா மேற்பார்வையில் நடைபெற்ற போட்டியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடைப்பகுதியில் ஏற்பட்ட காயம் காரணமாக நடப்பு IPL தொடரிலிருந்து RCB வீரர் தேவ்தத் பட்டிக்கல் விலகியுள்ளார். நடப்பு தொடரில் RCB அணிக்காக அதிக ரன்கள் சேர்த்த 2வது வீரராக அவர் இருந்து வந்த நிலையில் இந்த விலகல் முடிவு அறிவிக்கப்பட்டுள்ளது. பட்டிக்கலுக்கான மாற்று வீரராக இந்த தொடரில் ஏலம் போகாத மயங்க் அகர்வால் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். அவரை RCB அணி 1 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியுள்ளது. பாஜக முன்னாள் பெண் நிர்வாகி கொலை வழக்கில் கைதான முக்கிய குற்றவாளிகள் 4 பேரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க பட்டுக்கோட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பட்டுக்கோட்டையில் பாஜக முன்னாள் பெண் நிர்வாகி சரண்யா கொலை வழக்கில் அவருடைய 2வது கணவர் பாலன், அவருடைய மகன் கபிலன் உட்பட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களை பட்டுக்கோட்டை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி 4 பேரையும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து காவல்துறையினர் 4 பேரையும் திருச்சி மத்திய சிறைக்கு அழைத்து சென்றனர். திருவள்ளூர் அருகே உள்ள வயலூரில் நூலகம் சீரமைக்கப்பட்டு 3 ஆண்டுகளாகியும் நூலகர் மற்றும் புத்தகங்கள் இல்லாததால் வாசகர்கள் சிரமப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. 2022ஆம் ஆண்டு 1,40,000 ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்டும் சில புத்தகங்கள் சேதமடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது. வாசகர்கள் அமர இருக்கை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் இல்லை என்று கூறப்படக்கூடிய நிலையில் மாவட்ட நிர்வாகம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. வாகனத்திற்கான வாடகையை உயர்த்தி தர கோரி சேலத்தில் JCB வாகன உரிமையாளர்கள் 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். JCB வாகனங்களுக்கு முதல் 2 மணி நேரத்திற்கு 3000 ரூபாய், அடுத்த ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 1300 ரூபாய் வாடகை வழங்க வேண்டும். டீசல் விலையை குறைக்க வேண்டும். டோல்கேட் கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும். உதிரிபாக விலை உயர்வை குறைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடைபெறுகிறது. சேலம் மாவட்டத்தில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட JCB வாகனங்களின் உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
திருச்சி மாவட்டம் முசிறி அரசு மருத்துவமனை எதிரே தண்ணீர் டேங்கர் லாரி மற்றும் அரசு பேருந்து மோதிய விபத்தில் பயணிகள் 12 பேர் காயமடைந்தனர். துறையூரில் இருந்து திருத்தலையூர் வழியாக அரசு நகர பேருந்து முசிறி நோக்கி பயணித்த போது எதிரே வந்த தண்ணீர் டேங்கர் லாரி மீது நேருக்கு நேர் மோதியது. இதில் பேருந்தில் இருந்த பயணிகள் காயமடைந்தனர். அவர்கள் அருகே இருந்த முசிறி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். நெல்லை மாவட்டம் கூடன்குளம் அருகே கோவில் பூட்டை உடைத்து 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை திருடிச் சென்ற நபர்களை காவல்துறையினர் தேடுகின்றனர். கூடங்குளத்தில் இருந்து உவரி செல்லும் சாலையில் உள்ள ஸ்ரீ செம்பாலை சுடலையாண்டவர் கோவிலின் பூட்டை உடைத்த நபர்கள் 55 கிலோ எடை கொண்ட 3 குத்து விளக்குகள், இன்வெர்டர் பேட்டரி, சிசிடிவி கேமரா உள்ளிட்ட பொருட்களை திருடிச் சென்றுள்ளனர். இது தொடர்பாக கோவில் பூசாரி அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்தப்படுகிறது. கோவை கரும்புக்கடை முத்துமாரியம்மன் கோவிலுக்கு பால் குடம் அக்னி சட்டி தூக்கிச் சென்ற பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் பழங்கள் மற்றும் குளிர்பானங்களை ஊட்டிவிட்டது மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் வகையில் இருந்தது. முத்துமாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பால் குடம் மற்றும் அக்னி சட்டி ஏந்தி ஊர்வலமாக வந்தனர். அவர்களுக்கு இஸ்லாமியர்கள் ஆப்பிள், திராட்சை, வாழைப்பழம், தர்பூசணி போன்ற பழங்கள், குளிர்பானங்கள், பிஸ்கட்டுகளை வழங்கினர். ஜமாத் நிர்வாகிகளின் இந்த செயலுக்கு பக்தர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உள்ள பத்ரகாளியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் உடலில் கரும்புள்ளி, செம்புள்ளி குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். மாறுவேட அவதாரங்கள் தரித்து கையில் வேப்பிள்ளை ஏந்தி வந்த பக்தர்கள் நோய்களிலிருந்து விடுபட வேண்டி அதனை உடல் முழுவதும் தடவிக்கொண்டு வழிபாடு நடத்தினர். மேலும் முளைப்பாரி, அக்னிச்சட்டி ஏந்தியும் முடி காணிக்கை செலுத்தியும் வேண்டுதலை நிறைவேற்றினர்.